சீமான் வெர்சஸ் விஜய், திராவிட அரசியலுக்கு உண்மையான ஆபத்து யார்? இந்த கேள்விக்கான விடையை தீர்மானிக்கக்கூடிய வீடியோவாக இந்த வீடியோ இருக்கும். தொடர்ந்து இணைந்திருங்கள். தமிழக அரசியல் என்றாலே பல தசாப்தங்களாக ஒரு முக்கிய அச்சு ஒண்ணு எப்பவுமே இருக்கும். அது திராவிட கொள்கை. இந்த கொள்கையை அடிப்படையாக கொண்டு வளர்ந்த கட்சிகள் இன்று வரை ஆட்சியை நிர்ணயித்து வருகின்றன என்பதுதான் தமிழகத்தினுடைய வரலாறு. ஆனால் 2026 தேர்தலை நோக்கி செல்லும் இந்த காலகட்டத்தில் இரண்டு முக்கியமான புதிய அரசியல் சக்திகள் அதிகமாக பேசப்படுகின்றன தமிழ்நாட்டில். ஒன்று நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள், மற்றொன்று தாவேகாவினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள். இந்த வீடியோவில் நாம் ஒரு ஆழமான பார்வையை பார்க்க போகிறோம். ஒன்னு, சீமான் என்ன அரசியல் செய்கிறார் அப்படிங்கிற அந்த பார்வையும், இரண்டாவது விஜய் என்ன மாற்றத்தை கொண்டு வர இருக்கிறார் அப்படிங்கிறத பத்தியும். இந்த இருவரில் யார் திராவிட கொள்கைக்கு உண்மையான சவால் அப்படிங்கறத தான் நம்ம தெளிவாக இந்த காணொலியை பார்க்கவிருக்கிறோம். திராவிட கொள்கை ஒரு சுருக்கமான புரிதலை முதல்ல கொடுக்கணும்னு நினைக்கிறேன். திராவிட அரசியல் என்பது ஜாதி ஒழிப்பு, சமூக நீதி, மொழி பாதுகாப்பு, மத்திய ஆட்சிக்கு எதிரான மாநில உரிமை போன்ற அடிப்படைகளை கட்டமைக்கக்கூடிய மிக உன்னதமான உயரிய கொள்கையாக தமிழர்களால் பார்க்கப்படுகிறது கடந்த கால வரலாறுகள்ல. இது வெறும் அரசியல் அல்ல, ஒரு சமூக இயக்கம். ஆனால் இன்று இந்த கொள்கை மீது இரண்டு விதமான சவால்கள் எழுகின்றன. ஒன்னு, கொள்கையை நேரடியாக எதிர்க்கும் சவால், மற்றொன்று மக்கள் ஆதரவை மாற்றும் சவால். அப்போ திரு சீமான் அவர்கள் தமிழ் தேசியம் என்ற நேரடி சவாலுக்குள்ள வர்றார். சீமான் அவர்களுடைய அரசியல் என்பது வேற எந்த கட்சியுடனும் ஒப்பிட முடியாத ஒரு தனிப்பாதையாக தெளிவாக தமிழக அரசியல்ல முன்னெடுத்திருக்கிறார். ஏன்னா திராவிட என்பது தமிழர்களின் அடையாளத்தை டைல்யூட் செய்தது அப்படிங்கிறது அவர் வைக்கக்கூடிய ஒரு பார்வையாக இருக்கிறது. மிக முக்கியமாக தமிழர்கள் முதன்மையான அரசியல் தேவைக்கு உட்படுத்தணும் அப்படிங்கிறதும் அவருடைய பார்வையாக இருக்கிறது. திரு சீமான் அவர்கள் முக்கியமாக மொழியும் நிலமும் இனமும் அடையாளத்தினுடைய மைய கூறுகள் அப்படிங்கிறதுல தெளிவாக அந்த சிந்தனையை தமிழகம் தோறும் பரப்பி கொண்டு வருகிறார். திரு சீமான் அவர்களுடைய அரசியல்ல முக்கிய அம்சங்களாக இருக்கிறது ஈழத்தமிழர் பிரச்சனை மீது ஒரு வலுவான நிலையை அவர் எடுத்திருக்கிறார். அது போக நாட்டு வளங்கள் தமிழர்களுக்கே, நீர்வழி தமிழர்களுக்கு, நில உரிமை தமிழர்களுக்கு, வேளாண்மையினுடைய பாதுகாப்பு மத்திய அரசுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. அது ஒட்டுமொத்தமாக தமிழர்களுடைய தீவிரமான ஒரு பண்பாட்டு தளமாக இருக்க வேண்டும். வேளாண்மை பாதுகாப்பு என்பது தமிழர்களுடைய உயிர் மூச்சு. இதுல மத்திய அரசினுடைய தலையீடுகள் எந்த விதத்திலும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதை அவர் நிலைநிறுத்தி கொண்டே வந்திருக்கிறார். அப்போ இதனால் என்ன பயன் இருக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம்னா, சீமான் அவர்கள் நேரடியாக திராவிட கொள்கையின் அடித்தளத்தையே கேள்வி கேட்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா அவர் சொல்வது திராவிடம் வேண்டாம், தமிழர் தான் முக்கியம், தமிழ் தான் முக்கியம் அப்படிங்கிறத இது ஒரு பெரிய ஐடியாலஜிக்கல் ஷிஃப்டாக பார்க்கணும். ஆனால் பிரச்சனை இங்க என்ன இருக்குதுன்னா, அவரின் வாக்கு வங்கி இன்னும் பரவலாக இல்லை அப்படிங்கிறது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவர் ஆரம்பிச்சது 1 விழுக்காடாக இருந்தால் கூட இன்றைக்கு 8 விழுக்காடுகளை நோக்கி அவர் பயணப்பட்டு கொண்டிருக்கும் போது அவரின் மேல் வைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக பார்க்கிறது. அவர் தமிழ்நாடு முழுவதும் வாக்கு வங்கி இன்னும் பரவலாக்கப்படவில்லை அப்படிங்கிறது. அதே மாதிரி நகர்ப்புறங்கள்ல அவர்களுடைய வளர்ச்சி ரொம்ப குறைவாக இருக்கிறது. கிராமப்புறங்கள்ல இருக்கிற லெவலுக்கு நகர்ப்புறங்கள்ல அதனுடைய வீரியம் இல்லை. நாம் தமிழர்களுடைய வீரியம் அப்படிங்கிறதையும் மிகப்பெரிய ஒரு குறைகளாக காணப்படுகிறது. ஆட்சிக்கு வரக்கூடிய அளவுக்கு இன்னும் வலிமை சேரவில்லை அப்படிங்கிறதும் மிக முக்கியமாக திரு சீமான் அவர்கள் மேல கட்டமைக்கப்படுகிற ஒரு பார்வையாக இருக்கிறது. முடிவாக என்னை பொறுத்தவரை சீமான் ஒரு கொள்கை ரீதியான வெடிகுண்டாக தெரிகிறார் அப்படிங்கிறத பல பேர் சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் இன்னும் ஆட்சிக்கு வராத ஒரு சக்தியாக நிலைநிறுத்தப்படுகிறார். அது காலம் எப்படி என்பதை தீர்மானிக்கும். ஆனால் இன்றைக்கு அடுத்த சீமான் அவர்களுக்கு நேர் எதிராக களத்தில் புகுந்திருப்பவர் திரு விஜய் அவர்கள், தாவேகாவினுடைய தலைவர் அவர்கள். அப்போ மக்கள் மாற்றத்தை எதிர்பார்க்கிறார்கள் என்ற ஒரு மௌனமான ஒரு சவாலை முன்னெடுத்துக்கிறார். விஜயின் அரசியல் என்ட்ரி என்பதே ஒரு கேம் சேஞ்சர் அப்படிங்கிறதை நிலைநிறுத்த முற்படுகிறது அவரை சார்ந்திருப்பவர்களுடைய பார்வை. ஆனால் அவர் நேரடியாக எந்த கொள்கையையும் தாக்கவில்லை அப்படிங்கிறதான். கொள்கை எதிரியாக நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியை வைத்திருக்கிறோம், அரசியல் எதிரியாக திமுகவை வைத்திருக்கிறோம் அப்படிங்கிற அவருடைய கொள்கை அந்த டைல்யூஷனே அவர் பேசுவதில் ஊழல் இல்லாத ஆட்சியை மையப்படுத்துவதும், இளைஞர்களுக்கான அரசியலை நாங்கள் மையப்படுத்துகிறோம் அப்படிங்கிற ஒற்றை குறிக்கோளை தாண்டி
இங்க பெரிய மாற்றம் தேவை தமிழக அரசியல்ல அப்படிங்கிறதையும் அவர் நிலைநிறுத்த முற்படுகிறார். முக்கியமாக அவர் திராவிட கொள்கையை விமர்சிக்காததும் இங்க நம்ம கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனால் அதையே பைபாஸ் பண்ணி புதிய நரேட்டிவ் உருவாக்குகிறார் திரு விஜய் அவர்கள் அப்படிங்கிறது தான் இங்க நம்ம மையமாக பார்க்கணும். அப்போ திரு விஜய் அவர்களுடைய பலமாக இங்க என்னத்தை பார்க்கணும்னா, மிகப்பெரிய ஒரு ரசிகர்களுடைய அடிப்படை இளைஞர்கள் மீது மிகுந்த தாக்கம் வைத்திருக்கிறது இந்த தாவேகாவினுடைய அரசியல். ஆனால் இது ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் மீதும் ஒரு கண்ட்ரோலை வைத்திருக்கிறது. இது எல்லாத்தையும் தாண்டி அவருக்கு இருக்கக்கூடிய சினிமாவினுடைய புகழ் வெளிச்சமும் அந்த பொலிட்டிக்கல் கன்வர்ஷனாக மாற்றக்கூடிய திறமை அவருக்கு இருக்குதா அப்படிங்கறத பொறுத்திருந்தான் பார்க்கணும். ஆனால் இது எல்லாம் என்ன நடக்கும் இதனால அப்படின்னு பார்த்தோம்னா, திராவிட கட்சிகளினுடைய கோர் ஓட் பேங்க் ஒன்று உடைய வாய்ப்பு இருக்கிறதாக அரசியல் வல்லுநர்கள் கருதுகிறார்கள். அதற்கான தீர்வு, அதற்கான ரிசல்ட் மே 4ஆம் தேதி தான் நாம் பார்க்க வேண்டும். அப்போ விஜயினுடைய அரசியல் ஒரு சைலண்ட் வேவாக இருக்கிறதா அப்படின்னு பார்த்தோம்னா, எந்த எதிர்ப்பும் இல்லாமல் வளர்கிறது. நேரடியாக தாக்காமல் ஓட் ஷேரை எடுத்துக்கொள்றதுக்குரிய அதிமுகவுக்குள்ளதும் திமுகவுக்குள்ள மற்றும் பிற கட்சிகளுடைய வாக்குகளை சைலண்டாக அவர்கள் எடுக்கிறதுக்குரிய காய்களை நகர்த்துகிறார்கள் அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்குது. ஆனால் அவர் ஒரு ஐடியாலஜி கிளாரிட்டிங்கிறது இன்னைய வரைக்கும் இல்லை அப்படிங்கிறது அவர் மேல வைக்கக்கூடிய ஒரு பரவலான குற்றச்சாட்டு. அதே மாதிரி கட்சி அமைப்பு ஆரம்ப நிலையில தான் இருக்கிறது. கிரவுண்ட் லெவல்ல கேடர்ஸோட சப்போர்ட் பெற வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுல மிக முக்கியமாக திராவிட முன்னேற்ற கழகம் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சிங்கம் போன்ற ஒரு கட்சியான வலுவை வைத்திருக்கிறார்கள். கிரவுண்ட் லெவல்ல அவர்களுக்கான கேடர்ஸ் அபரீதமான வேலைகளை செய்வதற்குரிய வாய்ப்புகளை வைத்திருக்கக்கூடிய பாரம்பரியமான கட்சிகள் அப்படிங்கிற பார்க்கும்போது, விஜய் ஒரு வாக்கு புரட்சியை மேற்படுத்துறதுக்குரிய வாய்ப்புகளை அமைதியாக ஒரு அரசியல் புயலை உருவாக்குகிறார் அப்படிங்கிற அந்த ஒரு பார்வையை நாம் தவிர்க்க இயலாது. அப்போ இந்த இடத்துல மிக முக்கியமான கேள்வி, யார் உண்மையான ஆபத்து, திரு சீமான் அவர்களா திரு விஜய் அவர்களா? கொள்கை ரீதியாக பார்த்தால் சீமான் தான் மிகப்பெரிய ஒரு சவாலாக இருப்பார் அப்படிங்கிறது தான் நம்மை போன்றவர்களோட பார்வை. ஏன்னா அவர் திராவிட அரசியலினுடைய அடித்தளத்தையே மாற்ற முயற்சிக்கிறார். தமிழ் தேசியம் என்ற புதிய ஒரு கொள்கையை தமிழர்கள் மத்தியிலும் தமிழ்நாட்டிலும் திணிப்பதன் மூலியமாக தேர்தல் ரீதியாக பார்த்தால் கண்டிப்பாக விஜய் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தை, மிகப்பெரிய ஒரு பேராபத்தை உருவாக்குவார். அதிலும் சீமானுடைய வாக்கு வங்கிகளிலிருந்து அவர் திருடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி அதிமுக திமுகவுக்கான வாக்கு வங்கிகள் அவர் என்ன விதமான சேதாரத்தை உருவாக்க போகிறார் அப்படிங்கிறத 2026 தேர்தல் மிக முக்கியமாக அதற்குரிய ஒரு லைட்டை த்ரோ பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவர் நேரடியாக ஓட் ஷேரை தான் உடைக்க போகிறார் அப்படிங்கறதான் நம்மளுடைய பார்வை. ஆனால் இது அத்தனையும் தாண்டி இருவருமே ஒரே விஷயத்தை செய்கிறார்கள். அது என்னன்னா மாற்றம். ஆனால் பாதை வேறுபட்டு இருக்கிறது. சீமான் அவர்களை பொறுத்த அளவுக்கும் கருத்தை கண்டிப்பாக மாற்றுகிறார். விஜய் அவர்களை வாக்கை மாற்றுகிறார் அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா சீமான் அவர்கள் தமிழர்களுக்கான ஒரு அடையாள அரசியலை முன்னெடுப்பதன் மூலம் திராவிட அரசியலுங்கிறதே ஒரு மாயை அப்படிங்கிற ஒரு பரப்புரையை தொடர்ச்சியாக கடந்த 10-15 வருடங்களாக செய்து கொண்டே வருகிறார். ஆனால் விஜய் அவர்கள் குறிவைத்திருக்கிறது அத்தனையுமே அவர்களுக்கு இருக்கக்கூடிய ரசிகர்கள் பிம்பத்தை உடைத்து அவர்களை வாக்காளர்களாக மாற்றி நேரடியாக அரசியல் களத்துல மக்களோட மக்களாக நிற்காமல் நேரடியாக நான் முதலமைச்சர் சேருக்கு உட்கார போகணும் அப்படிங்கிறதை அவர் முக்கியமாக வாக்கை மாற்றக்கூடிய ஒரு பாதையை தான் தேர்ந்தெடுக்கிறார். ஆனால் அரசியல்ல எது பவர்ஃபுல் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக வாக்குதான். அதனால் தான் ஷார்ட் டேர்ம்ல விஜய் பெரிய இம்பாக்டை கொடுக்கறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் லாங் டேர்மை பொறுத்த அளவுக்கு சீமான் அவர்கள் போன்றவர்கள் கொண்டு வரக்கூடிய இந்த தமிழ் தேசியம் ஐடியாலஜி அப்படிங்கிறது தான் சிஸ்டத்தை மாற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். எதிர்காலத்துல என்ன சொல்லுது அப்படிங்கிற பார்வை நம்மளுக்கு பாக்குறோம்னா 2026 தேர்தலில் கண்டிப்பாக விஜய் ஒரு கிங் மேக்கராக இல்லைன்னா ஒரு ஸ்ட்ராங் ஆப்போசிஷனாக மாறுறதுக்குரிய வாய்ப்புகள், மக்கள் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ரசிகர்கள் பலம் அவருக்கு ஓட்டாக மாறும் பட்சத்தில் இது நடக்கலாம். ஆனால் சீமான் அவர்களை பொறுத்த அளவுக்கு ஓட் ஷேர் கண்டிப்பாக 8 விழுக்காடு கடந்த தேர்தல்கள் இருந்து இந்த வாட்டி கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஆட்சிக்கு இன்னும் சவால் விடக்கூடிய நிலைமைக்கு திரு சீமான் அவர்கள் இல்லை அப்படின்னு தான் யதார்த்த களம். ஆனால் 2031 அல்லது அதற்கு பின்னாடி வரக்கூடிய தேர்தல்களில் இருவரும் சேர்ந்து திராவிட அரசியலின் மொனோபலியை உடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அமைந்தால் அது மிக 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 பெரிய ஒரு திராவிட சித்தாந்தத்திற்கு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு, மதிமுக, விடுதலை சிறுத்தைகள் போன்ற பல்வேறு திராவிட இனக்குழுக்களை, திராவிடத்தினுடைய சித்தாந்தங்களை நேரடியாக நாங்கள் கையில் எடுத்து இங்கு அரசியல் செய்யறோம் அப்படிங்கிறவங்களுக்கு
மிகப்பெரிய ஒரு சேதாரத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஆனால் முடிவாக நான் சொல்ல விரும்புவது, திராவிட அரசியலுக்கு சீமான் ஒரு சிந்தனை புரட்சியை மேற்கொள்கிறார், விஜய் அவர்கள் ஒரு தேர்தல் புரட்சியை மேற்கொள்கிறார். ஒருவர் மனதை மாற்றுகிறார், மற்றொருவர் வாக்கை மாற்றுகிறார் அப்படிங்கிற அந்த பார்வையில தான் நம்ம சீமான் அவர்களையும் விஜய் அவர்களையும் இந்த 2026 தேர்தலில் நிலைநிறுத்த முற்படணும். ஆனால் அரசியலில் வெற்றி யாருக்கு? வாக்கை மாற்றுவருக்குத்தான் அப்படிங்கிறது தான் மிக மிக முக்கியமான ஒரு உண்மை. அப்போ ஒட்டுமொத்தமாக தமிழகத்தினுடைய வாக்காளர்கள் அரசியலை மாற்றக்கூடியவர்களுக்கு ஆதரவை தரப்போகிறார்களா, வாக்குகளை மாற்ற துடிக்கக்கூடிய ஒரு நடிகருக்கு டர்ன்ட் பொலிட்டிஷியனாக வந்திருக்கக்கூடிய திரு விஜய்க்கு அந்த வாக்குகளை செலுத்த போகிறார்களா அப்படிங்கிறதை உங்களை போல் நானும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக அடுத்தடுத்த நாள் காணொளிக்கு லீடர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.